லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இவங்கள தொல்லை பண்றத பார்த்த இடத்துலயே குழி தோண்டி புதைச்சிருவேன். பைரவி, 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 பைரவி. ஏய், என்னடா இப்படி வந்திருக்கீங்க? அந்த பைரவியோட அப்பா அம்மா என்னன்னாங்க? அவங்கள கேஸ வாபஸ் அவங்க வச்சிங்களா இல்லையா? ஏய், திமிரு பண்ணா கொளுத்திட சொன்னேன். அவங்கள கொளுத்துறதா? கொஞ்சம் விட்டுருந்தா எங்க எல்லாரையும் கொளுத்திருப்பாங்கண்ணே. என்னடா சொல்றீங்க? ஒரு பொண்ணுகிட்ட அடி வாங்கிட்டு ஓடி வந்திருக்கீங்க, வெக்கமா இல்ல? பொண்ணா அவ 100 ஆம்பளைக்கு சமனே. அடிக்கிற அடி உங்க அடி எங்க அடி இல்ல, பேய் அடி அடிக்கிறானே. என் வாழ்க்கையில இப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லைண்ணா. யாரடா அவ? எங்க இருக்கா? அவளுக்கு அந்த பைரவிக்கு என்ன சம்பந்தம்? அவ எதுக்கு இதுக்குள்ள வரா? ஒண்ணுமே தெரியலண்ணே. இதுக்கு முன்னாடி நாங்க அவளை இந்த ஊர்ல பார்த்தது கூட இல்லைண்ணே. திடீர்னு புயல் மாதிரி வந்தா எங்களை போட்டு தாக்கிட்டு போயிட்டா. இனி அவங்க மேல கை வச்சா நான் வந்து நிப்பேன்னு மிரட்டிட்டு போயிருக்கானே. ராஜன், இவங்க இப்படி சொல்றாங்க. இன்னும் 2 நாள்ல கோர்ட்ல நம்ம கேஸ் ஃபைனல் ஹியரிங் வருது. ஏற்கனவே சாட்சியும் ஆதாரமும் உனக்கு எதிராக தான் இருக்கு. அவங்க 2 பேரும் கோர்ட் படியேறி எல்லாத்தையும் ஜட்ஜு முன்னாடி ஒப்படைச்சா அவ்வளவுதான். ஜட்ஜு உடனே தீர்ப்பை சொல்லிடுவாரு. அந்த ஜட்ஜு ரொம்ப சீரியஸான ஆளு. இந்த மாதிரி கேஸ்க்கெல்லாம் உடனே தூக்கு தண்டனை கொடுத்துருவாரு. சுமாரியா என்னையா பேசுற நீ? சார், எனக்கு யாரையும் பயமுறுத்த வேண்டிய நோக்கம் இல்லை சார். அவங்க 2 பேரும் கோர்ட்ல உண்மையை சொன்னா என்ன நடக்குன்னு தான் நான் சொன்னேன். உங்க பையனோட வாழ்க்கையை காப்பாத்தணும்னா அவங்க 2 பேரும் கோர்ட் படி ஏறவே கூடாது. ஏன்னா தீர்ப்பு வந்துச்சுன்னா உங்க பையனோட வாழ்க்கை மட்டும் இல்ல, உங்க அரசியல் எதிர்காலமும் மொத்தமா அழிஞ்சு போயிடும். பாத்துக்குங்க. டேய், அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். அவ இல்லாம நீங்க திரும்பி வந்தீங்கன்னா நானே உங்களை கொன்னுடுவேன். டேய், கொஞ்சம் பொறுமையா இருடா. இன்னும் 2 நாள்ல கல்யாணம். இந்த நேரத்துல இப்படி நடந்துட்டு இருந்தா எப்படிப்பா பொறுமையா இருக்க முடியும்? என்ன கட்டிக்க போற அஞ்சலிக்கு இந்த விஷயம் இப்ப வரைக்கும் தெரியாது. அவளுக்கு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே கல்யாணத்தை நிறுத்திடுவா. அவ கூட வாழணும்னு நினைச்ச கனவு சுக்குநூறா போயிடும். அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுடா, பாத்துக்கலாம் விடு. அஞ்சலிக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கணும். அடுத்த எலெக்ஷன் நான் அமைச்சர் ஆகணும். அப்பா நான் இருக்கேன்ல, தைரியமா இரு. இவன் இங்கே உட்கார்ந்திருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. கூட்டம் வேற நிறைய இருக்கு.
இவனை வெளியே வர வைக்க என்ன பண்ணலாம்? ம். ஏதோ கால் வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ, சொல்லுங்க. ஆமா ஆமா, ஓகே. ஒரு நிமிஷம் வாங்கண்ணே, வாங்க. கேட்கல. வாங்கண்ணே, ஐயா கூப்பிடாரு. வாங்க. போவோம். என்னடா அண்ணா, எல்லாரும் சந்தோஷமா ஆடி பாடிட்டு இருக்கும்போது வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க? என்ன பிரச்சனை இப்ப உங்களுக்கு? எங்களுக்கு இல்ல பிரச்சனை, உங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை. என்னடா சொல்றீங்க? அந்த பொண்ணு இவ்வளவு நேரம் உங்க பின்னாடி தான் நின்னுகிட்டு இருந்தா. உங்க கூட சேர்ந்து ஆடிட்டு இருந்தானே. எந்த பொண்ணு? அதானே எங்களை அடிச்சு போட்டு அந்த பைரவியோட அப்பா அம்மா காப்பாத்தினால அவதான். அவளா? ஆமாண்ணே, உங்களை முறைச்சு பார்த்துக்கிட்டே உங்க பின்னாடி தான் நின்னா. நாங்க உங்க கிட்ட வரும்போது திடீர்னு காணாம போயிட்டா. ஓ, நல்லா பாத்தீங்களா? அவதானா? அவளே தானே. அடி வாங்கின எங்களுக்கு தெரியாதா? இங்க நம்ம ஆளுங்களை தவிர வேற யாருமே இல்லை. புது ஆளுங்களை உள்ள விடக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருந்தேன். அப்படி இருந்தா அவன் எப்படி உள்ள வந்தா? தெரியலண்ணே.
ஆனா அவ இங்கதான் இருக்கா. அதுவும் நல்லதுதான். எதிரியை தேடி நாம போகாம நம்மளை தேடி எதிரி நம்ம இடத்துக்கே வந்தா ஈஸியா வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். என் பின்னாடி நின்று ஆடுறாள் அவ. அவ்வளவு தைரியம். இங்க பாருங்கடா, அவ எங்க இருக்கான்னு வீடு முழுக்க தேடி பாருங்க. அவ எங்கேயும் தப்பிச்சு போயிடக்கூடாது. சரிங்கண்ணே. சரிண்ணே. வாடா. இவங்க யாரை தேடுறாங்க? இந்த ஆளுக்கு பின்னாடி வித்யா தானே ஆடிட்டு இருந்தா. ஒருவேளை அவளை தான் தேடுறாங்களா? விஜய், அம்மா கால் பண்றாங்க. ஏய், லவுட் ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ. ஹலோ அம்மா. சஞ்சய் எப்படிடா இருக்க? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அம்மா. வாணி, மானசா, விஜய் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? இங்க எல்லாருமே நல்லாதாம்மா இருக்கோம். அங்க எதுவும் பிரச்சனை இல்லல்ல? எந்த பிரச்சனையும் இல்லம்மா. இங்க எல்லாருமே எங்களை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஊர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. மா, என்னாச்சு? இல்ல சஞ்சய், நீங்க அங்க போனதுல இருந்து என் மனசுக்கு ஏதோ தப்பா தோணுது. ஏதோ அசம்பாவிதம் நடக்க போற மாதிரி ஃபீல் ஆகுது. லாஸ்டா உங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது இப்படிதான் தோணுச்சு. அந்த ஊர்ல முருகன் கோயில் ஒண்ணு இருக்கு. ரொம்ப விசேஷமான பழமையான கோவில். நீ அங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துரு. நம்மள சுத்தி ஏதாவது கெட்டது இருந்தா கூட அது விலகிடும். அதுவும் இல்லாம நீங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாதான் எனக்கும் நிம்மதியா இருக்கும். சரிம்மா, நாங்க போயிட்டு வந்துடுறோம். சஞ்சய், வேற ஏதாவது பிரச்சனைனா எனக்கு உடனே கால் பண்ணு. ஓகேம்மா. பாய்மா. பாய் மனசா. ஓகேம்மா, பாய்மா. அண்ணா, இப்பவே போலாம்ல? வேணாம் மனசா, மார்னிங் போய்க்கலாமே. வித்யா, நாளைக்கு கோயிலுக்கு போலாம். சரி வா போலாம். சரி வா. எனக்குள்ள ஒரு வேலை இருக்கு. அஞ்சலி மெசேஜ் பண்ணியிருக்கா. மொட்டை மாடிக்கு வாங்கலேன் ப்ளீஸ். வந்துடுறேன். என்ன வர சொல்லிட்டு ஆளையா காணோம். ஹாய்ண்ணே. ஏய் மகேஷ், இப்பதான் வரியா நீ? ஆமாண்ணே, இப்பதான் வரேன். இந்த நேரத்துல என்னண்ணே பண்றீங்க மாடியில? சும்மாடா, காத்து வாங்க வந்தேன். ஓ.
பெரியமா பெரியப்பாலாம் எங்க? அவங்க பின்னாடி வந்துட்டு இருக்காங்கண்ணே. உன்னை நான் நேத்தே வர சொன்னல. உள்ளூர்ல ஒரு விசேஷம்ண்ணே, அதான் வர முடியல. பாத்து பாத்து ஹோல்ட் பண்ணுங்க. அப்படி பிடிங்க ப்ரோ. ஹோல்ட் பண்ணுங்க. அப்படி பாத்து பாத்து. பிடிச்சுக்கோ. ஐயோ உட்கார்றா. ஐயோ ஐயோ என் பையன், யாராவது காப்பாத்துங்க. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஐயா கதவை திறக்க முடியலங்கய்யா. கதவை உடைங்கடா. உடனே சீக்கிரம். மெதுவா கூட்டு வாங்க. உனக்கு ஒண்ணு இல்லல்லப்பா? இப்ப உங்களுக்கு ஒண்ணு இல்லையே? அஞ்சலி அழாத. நல்லா இருக்கீங்கல்ல? எனக்கு ஒண்ணும் இல்ல, விடு. உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். அழாத. மருமகளே, பையனா என்னன்னே தெரியாம வளர்ந்தவன் என் மகன். அவனை கட்டிக்க போற நீ இதுக்கெல்லாம் அழலாமா?
தைரியமா இருமா. ராஜன், என்ன நடந்துச்சு? எப்படி கீழே விழுந்தீங்க? நானா தவறி விழல, யாரோ என்ன தள்ளி விட்டாங்க. என்னது, தள்ளி விட்டாங்களா? ஆமா, அஞ்சலி தான் என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணா. இவளை பார்க்க தான் நான் மாடிக்கு போனேன். ரொம்ப நேரம் ஆகியும் அங்கே வரல. நான் மேலேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போதான் யாரோ என்ன பின்னாடி இருந்து தள்ளி விட்டாங்க. நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணவே இல்லையே. அஞ்சலி, ஓ நம்பர்ல இருந்து தானே மெசேஜ் வந்தது. ஆமா, என் நம்பர்ல இருந்து தான் மெசேஜ் போயிருக்கு. ஆனா இத நான் பண்ணல. உங்களை தள்ளி விட்டது யாருன்னு பாத்தீங்களா? இல்ல, என்னால பார்க்க முடியல. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? ஓஹோ, அதான் விஷயமா? இது எல்லாமே அவளோட வேலைதான். யாரு? யாரோட வேலை? எங்க இருக்காவ? என் மேல கை வைக்கிற அளவுக்கு தைரியம் யாருக்கு வந்துச்சு? உன்னை பத்தி தெரிஞ்சவங்க எல்லாம் உன் மேல கைய வைக்க பயப்படலாம். ஆனா பேய்க்கு அந்த பயம்லாம் இருக்காது ராஜன். அத பார்த்து நாம தான் பயப்படணும். பேயா? ஆமா. அப்பா, என்ன பேசுறா அந்த ஆளு? குடுப்பா. என்ன கொல்ல ட்ரை பண்ண பொண்ணு யாருன்னு நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். பேயா பிசாசா? எந்த காலத்துல இருக்கீங்க? டேய், அவர் சொன்னா பொய்யா இருக்காதுடா, நம்புடா. ஏற்கனவே அவர் இது சம்பந்தமா நமக்கு நிறைய உதவி பண்ணிருக்காரு. அப்பவும் நீங்க தான் கூப்பிட்டு ஏதோ செய்ய சொன்னீங்க. எனக்கு அதுலலாம் நம்பிக்கை இல்லை. யாரா இருந்தாலும் நான் நேருக்கு நேரா மோதிக்கிறேன். என்ன சிரிக்கிற? உன்னால முடியாத விஷயத்துல இவ்வளவு நம்பிக்கை வைக்காத தம்பி. அதுவும் உயிருக்கே ஆபத்தா முடியும். என்ன பயமுறுத்துறீங்களா? எச்சரிக்கிறேன். ஏற்கனவே மரண வரைக்கும் போய் பொழைச்சு வந்திருக்கிற. சரியான நேரத்துல நான் வரலன்னா இந்நேரம் உன் கதை முடிஞ்சிருக்கும். நீங்க சொல்றத நான் எப்படி நம்புறது? நான் என்ன செஞ்சா நீ நம்புவ? எனக்கு இந்த பேயெல்லாம் இருக்குன்னு நம்பிக்கை இல்லை. நீங்க அதுதான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்றீங்க. அப்ப அந்த பேய் என் கண்ணுல காட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். டேய், என்னடா பேசுற? உன் சந்தேகத்தை நான் தீக்கிறேன். அந்த பேய உன் கண்ணுல காட்டுறேன்.